ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. காலையில் அழகாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து ரேவதி மேமோட சீன் வந்து மௌனராகம் படத்துலேருந்து பிடி 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 அப்படிங்கிற சீனை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி சும்மா போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருக்காங்க ஆண் பிள்ளைங்களோட மானமே போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண் பிள்ளைங்களோட மானம் வந்து நான் இப்படி கெட்ட போடுறதுனால போகுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள். இப்போ நான் நிறைய ஆண்களோட குணங்கள் சொல்கிறேன். அதனால் வந்து மானம் போகாமல் பெரும் புகழ் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. சரியா? அப்படி பயன்படுத்தியோ அதை ஆதரிச்சியோ ஒரு வீடியோ கூட என்னோட இதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. சரி, ரெண்டாவது, அதை அடித்தது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள்லேருந்து பாட்டிமார் வரைக்கும் எவ்வளோ பாலியல் தொல்லைகள் வந்து ஆண்கள் கொடுக்குறாங்க, நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறோம். சரியா? அப்படி எதுவுமே நான் பண்ணதில்லை. அடுத்தது என்ன சொல்கிறது, டாஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படி நான் பண்ணதில்லை. எவ்வளோ கொலை குத்தங்கள் எல்லாமே நடக்குது, அப்படியும் நான் எதுவுமே பண்ணதில்லை. யார்கிட்ட இருந்து நான் கொள்ளை அடித்ததும் இல்லை. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போகாத மானமாக நான் வந்து இப்படி கெட்ட போட்டு பண்ணுறதுல போயிடுது. என்ன ஒரு லாஜிக்குங்க. ஐ திங்க் உங்களுக்கு என் மேலே செம காண்டு. சரியா? அந்த காண்டை வந்து நீங்கள் இந்த முறையில் என்ன செய்கிறீங்க, வெளிப்படுத்துகிறீங்க. இது ஒரு உண்மையான அழகான ஆண்மகனுக்குரிய அழகு அல்ல. சரியா? ஏன்னா ஆண்மகன் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களோட வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி புறம் பேச மாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.